சென்னை எர்ணாவூரில் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மணிவர்மன் இணைகிறார். மணிவர்மன், விவரங்கள். சென்னை திருவொற்றியூரை அடுத்த எர்ணாவூர் ராமகிருஷ்ணா பகுதியில் குடியிருப்பு பகுதியில் வெடிகுண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மண்ணடியை சேர்ந்த முஸ்தபா என்பவர் ராமகிருஷ்ணா பகுதியில் பொன்னையன் என்பவருடன் வீடு வாங்கியுள்ளார். அந்த வீட்டில் பராமரிப்பு பணிக்காக தற்பொழுது பள்ளம் நோண்டியுள்ளார். சுற்றுச்சூழல் அமைக்கிறதுக்காக பள்ளம் நோண்டிய பொழுது அங்கு இரும்பு பொருள் ஒன்று கிடைத்துள்ளது. இந்த இரும்பு பொருள் எந்த வகையை சார்ந்தது, இந்த வெடிகுண்டு போன்று இருந்ததனால் இது குறித்து இன்டர்நெட்டில் அவர் சோதனை செய்துள்ளார். இது வெடிகுண்டாக இருக்கும் என எண்ணிய முஸ்தபா உடனடியாக எண்ணூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த எண்ணூர் போலீசார் வெடிகுண்டு இருக்கும் இடத்திற்கு யாரும் செல்லாத வகையில் குறிப்பாக பாதுகாப்பை பலப்படுத்தினர். இதனை அடுத்து அந்த எந்த வகையை சேர்ந்தது என்பதை கண்டறிவதற்காக ஆவடியிலிருந்து வெடிகுண்டு நிபுணர்களை வரவழைத்து தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டனர். இந்த மர்ம பொருளாக இருக்கும் இந்த வெடிகுண்டு எந்த வகையை சேர்ந்தது, எப்படி இங்கு வந்தது என்பது குறித்தெல்லாம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இங்கு பள்ளம் தோண்டும் பொழுது கிடைத்த இந்த பொருளானது ஏற்கனவே இந்த பகுதியில் இரும்பு குடோன்கள் செயல்பட்டு வந்திருந்தனால் அப்பொழுது யாராவது இங்கு அந்த இரும்பு பொருட்களை போடப்பட்டிருக்கும் என்பதாக தெரிய வருகிறது. இந்த வகையான இந்த பாம் என்பது ஏரியல் வகை பாமாக இருப்பதாக முதற்பொழுது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது 2ஆம் உலகப் போரின் போது பயன்படுத்துவதாக இப்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து மேலும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர். இருந்த போதிலும் குடியிருப்பு பகுதியில் வெடிகுண்டு பாம் இருப்பதை கண்டு அப்பகுதி மக்கள் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.